நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியார்க்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா, ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா. அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது புரியவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்த வரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு, ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். விருச்சிக ராசி அற்புதமான கால நேரம் சார். விருச்சிக ராசிக்கு நல்லது நடக்க படிப்படியாக நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருந்தது உண்மை. எனக்கு தெரிஞ்சு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி வேர்ல்டு வைடு நிறைய அவங்க பிரான்ச்சஸ்லாம் வச்சு அவங்க உலகம் முழுதும் அவங்களுக்கு கம்பெனி இருக்குது. அப்பேற்பட்ட கம்பெனிகள் கூட ஒரு இன்கம்மை க்ரியேட் பண்ணுறது, அவங்க நினச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது. ஏன்னா இப்போ 200 கோடி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட ஒரு 2000 பேர் வேலை செய்வாங்க வேர்ல்டு வைடு. அந்த 2000 பேருக்கு அந்த 2000 குடும்பம் பிழைக்குது. அதுக்கப்புறம் இன்டைரக்டாக சில குடும்பங்கள் ஒரு 1000 குடும்பம் பிழைக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பங்களை இவங்க நம்பி அந்த நிறுவனத்தை நம்பி இருக்கும். நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, அந்த கம்பெனி நேம் ரொம்ப முக்கியம். அதுதான் பல பேருடைய வாழ்க்கை அடையாளம், எதிர்காலம், பிள்ளைங்களுடைய படிப்பு எல்லாமே அந்த நிறுவனத்தை நம்பி தான் இருக்கும் டோட்டலாக. அப்போ அந்த மாதிரி பல நிறுவனங்கள், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடிய சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு வியாபாரிகள், அந்த சின்ன வியாபாரிகள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், வேர்ல்டு வைட். அப்போ விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அந்த தொழில் நஷ்டங்கள் இருந்து வருகிறது. இதை அடுத்து நடத்த முடியுமா, நம்ம எப்படி செய்ய போகிறோம், இதை செய்யலாமா, விட்டுடலாமா, கொடுத்துடலாமா, வெளியில் போயிடலாமா, கொடுத்துட்டா நம்ம அடுத்து என்ன செய்கிறது, கொடுக்கறதுக்கு மூலம் மனசு வராது. ஏன்னா குழந்தை மாதிரி வளர்த்துருப்பீங்க நீங்கள் அந்த கடையை, அந்த பிஸ்னஸை ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி ஜீரோலேருந்து குரோத்தாக ஒரு மரமாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கும். இன்றைக்கி போய் நம்ம கொடுத்துட்டு அந்த மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போக முடியுமா, மனசு வராது. அப்போ தொழிலில், பிஸ்னஸில், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில், அது விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரிதான், சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக, சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அப்போ விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தொழில் கஷ்டங்கள், தொழில் நஷ்டங்கள் இருந்திருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். விருச்சிக ராசி நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இவங்க ஒரு 30 ரூபா கொடுங்க, இவங்க ஒரு 40 ரூபா கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸை கொடுத்துருவீங்க. அடுத்தடுத்து லோன் போன இடத்துல லோன் வந்திருக்காது, எல்லாம் சொந்தக்காரங்கள்ட்ட பணம் கேட்டிருப்பீங்க. அவங்க உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு நம்பிக்கையாக சொன்னவங்க இப்போ என்கிட்ட இல்லைன்னுவாங்க. உங்கள் 10 லட்ச ரூபா போய் அங்கே மாட்டிக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பல பேருக்கும் அவங்க ஜாதக பிரகாரம் அங்கங்கே போய் சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு விருச்சிக ராசி அன்பரும் நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான், விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லிட்டால் ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. பிஸ்னஸில், தொழிலில், குடும்பத்தில், குடும்ப பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். அப்போ இந்த குடும்ப பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியுமா, அல்லது இந்த மாதிரியான சிக்கலிருந்து வெளிவர முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களில் இருந்தாலும், நான் நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட்ஸை வச்சு நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம்னு சொன்னேன், விவசாய பெருமக்கள்னு சொன்னேன், ஒரு வீடு புக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் நம்மக்கிட்ட வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களை. விருச்சிக ராசி இப்படி தான் இருக்கும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சாமின்னு தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க சாமி, நீங்கள் போல்டாக சொல்கிறீங்க, இதுதான் நமக்கு மக்கள் சொல்லக்கூடியது, அன்பர்கள் சொல்லக்கூடியது. அப்போது தொடர் கஷ்டங்களில் அல்லது தொடர் நஷ்டங்களில்
இது நடக்குமா, நடக்காதா, நடக்கலைன்னா நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும், நம்ம குடும்பம் என்ன ஆகும், சாமி கொடுக்கலன்னா அவ்வளோதான் சாமி, எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோதான், எனக்கு உண்டிலன்னு பண்ணுவார், என் பையனை போட்டு திட்டிடுவான் சாமி, வீட்டில் ஒரே சண்டை வந்துடும் சாமி, என் பையன் ஆடாத ஆட்டம் ஆடிடுவான், என் மருமக அவ்வளோதான் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. இப்படியெல்லாம் ஒரு மனசில் ஒரு பயம், இது நடக்குமா, நடக்காதா, இவங்களுக்கு நாம் பதில் சொல்லணுமே, எப்படி நாம் இவங்களை சமாளிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் மனசில் குழப்பம், மனசில் ஒரு பயமாக இருக்கலாம், மனசு குழப்பமாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், இது சார்ந்த நோய்கள், இதனாலேயே மனசில் வரக்கூடிய நோய்கள். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால் கவலை வேண்டாம். விருச்சிக ராசி என்பர்களே, நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், நல்லது நடக்கும். இவ்வளோ ட்ரபிள்ஸ் சொன்னேன்ல, இவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் சொன்னேன்ல, இவ்வளோ உதாரணங்கள் சொன்னேன்ல, இப்போ நானே சொல்கிறேன், நம்பிக்கையாக இருங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. 9ஆம் இடத்தில் குரு, அதோட கூட 7, 12 கூடிய சுக்கிரன், அவரும் 9ஆம் இடத்துல. இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பண வருமானத்தை கொடுக்கும், பண கஷ்டம் தீரும், மங்கள விசேஷங்கள் நடைபெறும். என்னெல்லாம் நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் பேசியிருக்கேன்னா, விருச்சிக ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கிறேன், நிறைய கஷ்டங்கள் அனுபவங்களை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்படித்தான், இந்த சூழ்நிலையில தான், இந்த இடத்துல தான் விருச்சிக ராசி இருக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா, அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து, அந்த கஷ்டத்துக்கு எது பிரதானமாக மெயின் ரீசன் என்ன, இன்கம், வருமானம் பற்றாக்குறை, வரவேண்டிய பணம். அப்போ இந்த பணம் தனவரவு இருக்குமே ஆனால், நல்ல பிஸ்னஸ் ரொட்டேஷன்ஸ் இருக்குமே ஆனால், பணம் வந்துடுச்சுனாக்கா உங்கள் எல்லா கஷ்டமும் காணாமல் போயிடும். அப்போ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போகும். எப்படி? பணவரவு தனவரவு இருக்க போது. மகாலட்சுமி யோகம், 9ஆம் இடத்தில் குரு சுக்கிரன், விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய பணயோகம் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்கள், இப்போ முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் தான் சுக்லம். சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் எதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா? சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால், இந்த நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து, உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம். ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது. 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து
செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள். இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை, இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்கள வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம். அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல் தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.